ஒரு டம்ளர் வெந்நீரில் 1 ஸ்பூன் சர்க்கரை 1 ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி குடித்தால் வயிற்று வலி மாயமாய் மறைந்துவிடும். உடல் பருமனை குறைக்க இரவு 1 ஸ்பூன் ஓமத்தை தண்ணீரில் போட்டு காலையில் வடிகட்டி 1 ஸ்பூன் தேனுடன் கலந்து குடித்து வந்தால் போதும். அவரை இலையை அரைத்து தினமும் காலையில் முகத்தில் தடவி வந்தால் முகத்தில் இருக்கும் தழும்புகள் முகப்பருக்கள் நீங்கிவிடும். பால் கலக்காத தேநீரில் தேன் விட்டு குடித்தால் தொண்டைக்கட்டு சரியாகும். சுக்கை தூளாக்கி எலுமிச்சம்பழ சாறில் கலந்து தின்றால் பித்தம் குறையும். மூட்டு வலியா? தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறை கொதிக்க விட்டு ஆறிய பின் மூட்டுகளில் தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும். துளசி இலை போட்ட நீரை தினசரி குடித்து வந்தால் ஞாபக மறதி நீங்கி மூளை பலம் பெறும். மிளகுத்தூள் நெய் வெல்லம் கலந்து உருண்டையாக்கி சாப்பிட்டு வர தொண்டை புண் குணமாகும். வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி பனங்கற்கண்டு சேர்த்து வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். பொடித்த படிகாரத்தை தூள் செய்து அதை கொண்டு வாரம் 3 முறை பல் தேய்த்து வந்தால் பற்களில் கரை, இரத்தம் வடிதல், வாய் துர்நாற்றம் நீங்குவதோடு பல் ஈருக்கும் வலு கொடுக்கும். வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் ஜவ்வரிசியை சாதம் போல வேக வைத்து மோரில் கரைத்து உப்பு போட்டு சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். வயிற்றில் வலியும் இருக்காது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் தினசரி 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் உடம்பு பலம் பெறும். வாயில் புண் இருந்தால் வயிற்றிலும் இருக்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் தேங்காய் பாலில் தேனை விட்டு சாப்பிட்டால் புண் ஆறிவிடும். அஜீரணத்திற்கு 2 ஸ்பூன் கறிவேப்பிலை சாறை 1 டம்ளர் மோரில் கலந்து குடித்தால் அஜீரணம் நீங்கும். அதிக தலைவலி இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி மூடி கொதிக்க வைத்து இறக்கி 2 ஸ்பூன் காப்பி பவுடர் போட்டு ஆவி பிடித்தால் தலைவலிக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். எளிய இயற்கை வைத்தியம். வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து நன்கு அரைத்து தலையில் முடி வேர்க்கால்களில் தடவி வைத்து நன்கு ஊறிய பின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளருவதுடன் கண் எரிச்சல், உடல் சூடு தணியும். 2. வயிற்று கடுப்பு ஏற்பட்டால் புழுங்கல் அரிசி வடித்த தண்ணீரில் சிறிதளவு உப்பையும் வெண்ணெயையும் கலந்து குடித்து விடுங்கள். சிறிது நேரத்திலேயே குணம் தெரியும். புதினா விதையை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் பல்லில் ஏற்படும் கூச்சம் மறையும். குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டிய நாளில் மட்டும் கீரை சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. சீதபேதி கடுமையாக உள்ளதா? ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தயிரில் கலந்து 3 வேளை கொடுக்க குணமாகும். அடிக்கடி ஏப்பம் வருகிறதா? வேப்பம்பூவை தூள் செய்து 4 சிட்டிகை எடுத்து இஞ்சி சாறுடன் கலந்து உட்கொண்டால் குணமாகும். உலர் திராட்சை பழத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து காலையில் அருந்தினால் மாதவிடாய் கோளாறுகள், இதய நோய் தீரும். வல்லாரக்கீரையை நிழலில் காய வைத்து பொடித்து தினமும் 1 தேக்கரண்டி உண்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும். கேரட் சாறும் சிறிது தேனும் பருகி வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி மட்டுப்படும். எலுமிச்சைப்பழ சாற்றில் ரசம் செய்து சாப்பிட்டால் உஷ்ணம் குறையும். நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாக வெற்றிலை சாற்றில் இஞ்சி சாற்றை சேர்த்து குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.
எறும்புகள் போன்ற பல்வேறு பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேய்க்கவும். கொழு கொழுவென குண்டாக இருப்பவனுக்கு உடல் இறுகி மெலிய கொள்ளு பயறு கொடுக்க வேண்டும். ஹோர்ஸ் கிராம். எள்ளில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இளைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும். கடுகை அரைத்து வலி உள்ள பகுதியில் போட்டால் வலி குறைந்துவிடும். தினமும் குடிநீரை காய்ச்சும் போது ஒரு கைப்பிடி சுக்கை தட்டி போடவும். தேவைப்பட்டால் குடிநீரை வடிகட்டி கொள்ளலாம். மருத்துவ குணங்களை கொண்ட இப்பொருள் ஜீரணத்துக்கு உதவும். வாயுவை அகற்றும். மலச்சிக்கல் இருக்காது. தண்ணீரும் குடிக்க சுவையாக இருக்கும். வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். பச்சை கொத்தமல்லி தழைகளை மிக்சியில் அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும். வசம்பை எடுத்து சுட்டு கரியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடி வயிற்றில் பூசினால் வயிற்று பொறுமல் நீங்கும். தயிரை உடம்பில் தேய்த்து குளித்தால் வேர்க்குருவை விரட்டி அடிக்கலாம். வெள்ளை பூசணிக்காயை பூந்துருவலாக துருவி உப்பு சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கடுகு தாளித்து தயிரில் கலந்து தயிர் பச்சடியாக சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும். பூசணிக்காய் இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், தலை சுற்றல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். வால்மிளகின் தூளை சீசாவில் பத்திரப்படுத்தி சிட்டிகை தேநீர் குழப்பி சாப்பிட கபம் நீங்கும். ஒரு கப் சாதம் வடித்த நீரில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உப்புசம், அஜீரணம் மாறும். சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து ஆற வைத்து 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் ஜீரகம் கலந்து குடித்தால் இடுப்பு வலி நீங்கும். அரிசியுடன் வெந்தயத்தை சேர்த்து கஞ்சியாக்கி காய்ச்சி உண்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்கும். விரலி மஞ்சளை சுட்டு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி காலையிலும் இரவிலும் ஆறாத புண்களுக்கு மேல் போட்டால் சீக்கிரம் குணமாகிவிடும். கறிவேப்பிலையை அம்மியில் வைத்து அதனுடன் தேக்கரண்டி அளவு சீரகத்தை வைத்து மை போல் அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விட்டால் வயிற்றுப்போக்கு நிற்கும். இயற்கை முறைக்கு மாறுவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.